ஓ ஏசுன்னு எழுதின கவிதையை இப்போ அவங்க அம்மா படித்து பார்க்குறாங்க. அதை படிக்கும்போதே ஏசுன்னு அவங்க அம்மாவை எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரியுது. இப்போ பொண்ணை நினச்சி ஃபீல் பண்ணி அழறாங்க. ஏசுனோட சித்தப்பா வீட்டில் ஏசுனை வேலைக்காரி மாதிரி தான் நடத்துவாங்க. அவங்களுக்கு மீன் கூட கொடுக்க மாட்டாங்க. அதனால குவான்சிக்கு அவங்களுக்காக எக்ஸ்ட்ரா மீன் கொண்டு வராரு. இப்போ ஏசுனோட அம்மா அவங்க வந்துட்டு இருக்காங்க. மீனெல்லாம் தூக்கி போட்டுட்டு, என் பொண்ணுக்கு ஒரு மீன் கூட உங்களால் கொடுக்க முடியாதா? என் பொண்ணு என்ன பாவம் பண்ணா? உங்கள் குடும்ப வாரிசு தானே. ஆனால் இனிமேல் என் பொண்ணு இங்கே உங்களுக்கு வேலைக்காரியாக இருக்க மாட்டா. அவளை நான் என் கூடவே கூட்டிகிட்டு போயிடுறேன். இப்போ ஏசுன்னு அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஏசுனோ இனிமேல் அம்மா கூடவே தங்க போறோம்னு நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏசுன் கிட்ட நீ கவிதை ரொம்ப நல்லா எழுதியிருக்க, நீ கண்டிப்பா படிச்சு பெரிய ஆளா வரணும்னு சொல்றாங்க. ஏசுனோட கிளாஸ்ல இவங்களை வைஸ் பிரசிடென்ட் ஆக்கியிருப்பாங்க. என்னதான் நிறைய ஓட்டு வாங்கியிருந்தாலுமே மிலிட்ரி ஆஃபீஸரோட பையன் தான் பிரசிடென்டா இருக்கணும்னு அவனை ஆக்கியிருப்பாங்க. அதனால இப்போ ஏசுன் அவங்க அம்மா கிட்ட சொல்லி அந்த பையன் வீட்டில் இந்த கிரீம் பண்ணலாம் கொடுத்துருப்பாங்க. அதனால சாரோ இப்போ ஏசுனை வைஸ் பிரசிடென்ட்னு சொல்லிடுறாரு. ஏசுனோட அம்மாவோ அவ்வளோ பெரிய நிலத்தை தனியாவே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்காகனா அவங்க கோ சிஸ்டர் கிட்ட இந்த முத்து மாலை வாங்குறதுக்காக. இப்போ ஸ்கூலுக்கோ நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போறாங்க. ஏசுனோட சார் கிட்ட கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு ஏசுனை நல்லபடியா பாத்துக்க சொல்றாங்க. இப்போ இவங்க கொடுத்த கிஃப்ட்ல காசெல்லாம் கூட வச்சிருக்காங்க. ஏசுனோ நான் வைஸ் பிரசிடென்டாவே இருக்கமா, ஆனா அதுக்காக நீ இன்னும் கஷ்டம்லாம் படாதன்னு சொல்றாங்க. அம்மாவோ ஏசுன் கிட்ட நீ எப்பவுமே நம்பர் 1 இடத்துல தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றாங்க. ஏசுனோட அம்மாவோ ஒளிச்சு வச்சிருந்த சிகரெட் எல்லாம் நெருப்புல போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ஏசுன் வளர்ந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு சொந்தமா முத்து மாலை வாங்கி தரேன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால நான் ரொம்ப வருஷத்துக்கு உயிர் வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றாங்க. ஆனா கடல்ல இறங்கி நத்த பிடிக்கிறதால நுரையீரல் பிரச்சனை வந்திருக்கும். இனிமேல் கடல்ல இறங்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இதனால ஏசுனோ இப்போ கோவமா கடல் கிட்ட நீ கடல் மாதா தானே, எதுக்காக எங்க அம்மாவை எடுத்துக்க பாக்குறேன்னு சொல்லி ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருக்காங்க. இப்போவும் குவான்சிக் தான் வந்து சமாதானப்படுத்தி இவங்களை சாப்பிட வைக்கிறாரு. அம்மாவோ ஏசனுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு நான் இறந்துட்டேன், நான் இங்க இருக்கக்கூடாது, நீ சித்தப்பா வீட்டுக்கே போயிடணும், இங்க நீ இருந்தனா உன்னை வேலைக்காரி ஆக்கிடுவாங்க, நீ யாருக்குமே வேலைக்காரியா இருக்கக்கூடாது, நல்லா படிச்சு நல்ல உத்தியோகத்துக்கு போயிடணும்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஏசுனோ அப்படிலாம் சொல்லாதம்மா, நீ என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னு அழறாங்க. இப்போ அடுத்த சீன்லயே ஏசுனோட அம்மா இறந்து போயிருப்பாங்க. ஏசுன் அம்மா இல்லாததால ரொம்பவே வருத்தத்தில் அழறாங்க.